தமிழகத்தை காப்பும் மக்களை மீட்போம் பேரணியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சொல்லி ரத்தே செய்யாத காரணத்தினால இதை நம்பி சரியான முறையிலே நீட் தேர்வு எழுதாத காரணத்துல நம்முடைய மாணவ செல்வங்கள் உயிர் நீத்ததுதான் மிச்சம். இப்படி பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னும் சிந்திச்சு பாருங்க, திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அதுல பொறுப்புக்கு வர முடியும். கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி. கருணாநிதி இருந்தார், அப்புறம் ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பின்னாண்ட இன்பநிதினு ஒருத்தர் வராரு. என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? என்ன மன்னர் ஆட்சியா? குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வந்துட்டு இருக்கணுமா? ஏன் இங்க நிக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆக குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலா இருக்கணும். ஏற்கனவே இந்திய நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்ப மீண்டும் திமுக மூலமாக மன்னர் ஆட்சி வர துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு 2026 தகுந்த பதிலடியை இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட நீங்க பாத்தீங்கன்னா என்ன பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுறார். எடப்பாடி பழனிசாமி படிக்கிற பையன் மீது கசக்குது. அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது ஓர் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அப்பா பேரை வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழகம் திறக்கிற, அப்படி இல்ல, நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக நாங்க பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம். இதே விழுப்புரம் மாவட்டம் அறிவிச்சார் சிவிஎஸ் அவர்கள், அறிவிச்சார் சக்கரவாணி அவர்கள், இவர்களாம் கோரிக்கை வச்சாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள், அவருடைய பெற்றெடுத்த மாணவ குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும். அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு கொடுனாங்க. உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநாமத்தின் பேரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம். அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது, அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்களா படிப்பை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது. படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதிமுக தான் கல்விக்கு அடித்தளம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்புடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை 2019-20 நாங்க அடைஞ்சோம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகுது. கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படைச்சீங்க? ஒண்ணுமே கிடையாது. இவர் அப்பா பேர் வைக்கணும், அதுக்கு தான் பல்கலைக்கழகம். நாங்க அப்படி இல்லை, மாணவர் சமுதாயம் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்னொன்னும் பேசுறார். சிந்திச்சு பாருங்க, 7.5% இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம்.
அந்த 7.5 உள்ள ஒதுக்கீட்டின் மூலமாக இதுவரை 2818 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஐயா இவ்வளவு வீரம் பேசுறீங்களா? தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்க அப்பா பேர்ல உங்க தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் 166 பிரிவு பயன்படுத்து. அந்த தில்லு உனக்கு இல்ல. பொம்மை முதலமைச்சர். அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க உறவா இருந்தோம். அப்படி இருந்தும் கூட மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு விழுப்புரத்தில் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.